அரைச்சமாவையே அரைக்கிறதுலயும் முட்டை கொடுக்கறதுலயும் நம்ம முட்டு முன்னேற்ற கழகம் சாரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்களை விட சிறந்தவங்க யாருமே கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா என்னதான் பண்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் தான் நாம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இந்த தீபாவளிய ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க. ஒரு பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில நேத்து சட்டப்பேரவை கூடியிருக்கு. பல நாட்களுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பேச போறாங்க, என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதை தொடர்ந்து முக்கியமா அவங்க பேசின விஷயம் என்னவா இருக்கக்கூடும்? கரூர் ஸ்டாம்பேட் பத்தி தான். உள்ள சட்டப்பேரவைக்குள்ள நுழைஞ்சதுமே எல்லோரும் சேர்ந்து இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல உயிரிழந்தவங்களுக்கு மௌனாஞ்சலி செலுத்திட்டு தான் இந்த சட்டப்பேரவையை ஆரம்பிச்சிருக்காங்களே. முக்கியமா அதிமுகவை சேர்ந்தவங்க கையில ஒரு கருப்பு பேண்ட் கட்டி இந்த கரூர் ஸ்டாம்பேட குறிக்கிற விதமா வந்திருந்தாங்க. பலரும் பல கேள்விகளை எழுப்பினாங்க. ஆனா திமுக சார்பில் எல்லாத்துக்கும் பயங்கரமா முட்டு கொடுத்தாங்க. வழக்கம் போல சொன்ன அதே விஷயம், அரைச்ச அதே மாவதான் அரைச்சிருக்காங்க. நாங்க போதுமான காவல் அதிகாரிகள் அங்க நிக்க வச்சிருந்தோம். மத்த பிரச்சாரங்களுக்கு கொடுக்கிற காவல் அதிகாரிகளை விட இந்த கரூர் பிரச்சாரத்துக்கு நாங்க எக்ஸ்ட்ரா தான் கொடுத்திருந்தோம். திமுக அரசு இதுல குறை சொல்லவே முடியாது. முழுக்க காரணம் தாவேகாதான். நாங்க எல்லாம் பெர்ஃபெக்டா தான் வச்சிருந்தோம்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இதுக்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் சரிதான், ஆனா ஒரே நைட்ல 41 பேருக்கும் எப்படி உடற்கூறாய்வு செய்ய முடிஞ்சது, எதனால செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு, ஆமா இறந்தவங்களோட உடல்களை வைக்கிறதுக்கு போதுமான வசதி இல்ல, அங்க இடம் இல்லைன்றதுனாலதான் அவசரமா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க கணக்குல வரும்? முக்கியமா திமுக சார்பில் என்ன சொல்றாங்க, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா நாங்க டாக்டர்ஸை வர சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டாக்டர்ஸை வர சொன்னீங்க ஓகே, ஆனா 41 பேருக்கும் உடற்கூறாய்வு செய்யற அளவுக்கு ஃபெசிலிட்டி அந்த மருத்துவமனையில இருந்துச்சான்றது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. பாஜகவினுடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் கரூர் ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜய் மேல செருப்பு தூக்கி வீசப்பட்டதை பார்த்தோம். திட்டமிட்டு கலவரம் நடந்த மாதிரி எல்லாம் கேட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சதும் ஸ்டாலின் அவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது, அங்க நிறைய பேர் தண்ணி இல்லாம இருந்ததுனால விஜய் அவர்களுக்கு இதை இண்டிகேட் பண்ணணும்ன்றதுக்காக தான் அவரை கூப்பிடுற விதமா செருப்பு தூக்கி அடிச்சாங்கன்னு தான் நாங்க கேள்விப்பட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க, அதை அவர்கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக தான் செருப்பு மட்டும் கிடையாது பாட்டில் தேங்காய் எல்லாம் தூக்கி வீசினாங்கன்னு சொல்றாங்க. தண்ணி பாட்டில் வேணும்னு தான் கூப்பிட்டாங்களாம், ஆனா தூக்கி வீசினது தண்ணி பாட்டிலையா? என்னங்க உங்க நியாயம்னு இப்ப மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டுமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க கரூருக்கு இவ்வளவு வேகமா விரைஞ்சு ஓடுனீங்களே, கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்து போனவங்க குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் நீங்க நேர்ல போய் பார்க்கலையே, என்ன காரணம்னு கேட்டா அவங்கள கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க, அவங்கள பாக்குறதுக்கு அமைச்சர்கள் போனாங்க, ஆனா இங்க அப்பாவி மக்கள் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்காக நாம போய் நிக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலவரத்தை தூண்டுறதுக்காகவே தான் அதிமுகவினர் சட்டப்பேரவைக்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதனால அதிமுகவினர் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. சட்டப்பேரவையை விட்டு வெளியே வந்த எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவை சேர்ந்தவங்களும் அமளியில ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசின அவரு, இதுக்கு முன்னாடி 4 பிரச்சாரங்கள் விஜய் அவர்கள் சார்பில் நடத்தப்பட்டிருக்கு, அப்படி பார்த்தா எவ்வளவு கூட்டம் வரும், எவ்வளவு காவல்துறையினரை நிப்பாட்டணும்னு எல்லாமே திமுகவினருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா இப்ப என்ன மாதிரியெல்லாம் சமாளிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய விமர்சனங்களை வச்சிருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, பல கட்சியை சார்ந்தவங்களுமே நிறைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் ஸ்டாம்பேட்ல உயிரிழந்தவங்கள குறிக்கிற விதமா அந்த கருப்பு பேண்ட் கட்டிட்டு அதிமுகவினர் வந்திருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்துட்டு என்னப்பா ரத்த அழுத்தம் வந்துருச்சா, அதனாலதான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் கட்டிருக்கீங்களான்னு சொல்லி சபாநாயகரான அப்பாவு அவர்கள் கிண்டல் செஞ்சிருக்காரு.
ஓ இதுதான் ஊபிஎஸ் பொறுத்த வரைக்கும் காமெடி போல இருக்கு. மக்கள் இறந்துட்டாங்கன்றத குறிக்கிற விதமா, அதை பத்தி பேசுற விதமா, அதுக்கு இரங்கல் தெரிவிக்கிற விதமா இந்த பேண்டை கட்டிட்டு வந்தா நீங்க பிபி இருக்கான்னு கலாய்க்கிறீங்க. உண்மையாமே சூப்பரான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் ஓவராலா இந்த சட்டப்பேரவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க முட்டு கொடுக்கறதுக்காகவே இந்த முட்டு முன்னேற்ற கழகம் வந்திருக்காங்க. அவங்க பேசினது எதுவுமே மக்களுக்காகவோ எதுவுமே கிடையாது. திமுக நல்ல ஆட்சியை கொடுக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முட்டை பத்தி பார்த்துட்டோம். ஆனா திமுக வாங்கின குட்டை பத்தி பார்க்கலாமா? எப்பவுமே திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய அரசை குறை சொல்றது அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை. என்னதான் இந்தியாவை எப்படியெல்லாம் முன்னேற்றி கொண்டு போகலான்னு மத்திய அரசு சார்பில் நிறைய விஷயங்கள் செஞ்சாலுமே அவங்க செய்யல, அவங்க நிதி தரல, அவங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு சிறப்பான விஷயம் நடந்திருக்கு மத்திய அரசு சார்பில். அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில மட்டும் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமான கூகுள் இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்தியாவில இருக்கக்கூடிய ஆந்திராவில விசாகப்பட்டினத்துல 88,000 கோடி செலவுல கூகுள் அவங்களோட ஏஐ ஹப்ப அமைக்க போறாங்க. இத பத்தி கூகுளுடைய சிஇஓ ஆன சுந்தர் பிச்சை அவர்களும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட இதை பத்தி பேசணும், உண்மையானமே எங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரதுல மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் அவர்களும் இந்த விஷயத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சு பதிவு போட்டிருக்காரு. ஏற்கனவே வைக்கப்பட்ட நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்கா இந்தியா மேல இந்த 50% வரி அப்படிங்கிறது போட்டிருக்கு, இதனால இந்தியா நிறைய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலுமே நிறைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இல்ல இந்தியா இதுல பெருமளவுல பாதிக்கப்படாது அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் இந்தியா சார்பிலும் நிறைய எடுத்தாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பா அமெரிக்காவில தான்ப்பா கூகுள் இருக்குன்னு சொன்னது போய் இந்தியாவிலையும் இனி இருக்க போகுதுன்னு சொல்ற நிலைமை வருதுன்னா இது சூப்பரான விஷயம் தானே. இதுக்கு போட்டி போடுறதுக்காக திமுக பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா திமுக சார்பில் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 15,000 கோடி செலவுல ஒரு தொழிற்சாலையை அமைக்க போறாங்க. இந்த தொழிற்சாலை மூலமா கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இது தமிழக அரசு செஞ்ச வரலாற்று சாதனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க. இந்த பதிவை போட்டு கொண்டாட்டம் எல்லாம் முழுசா ஒரு அரை மணி நேரம் அரை நாள் கூட ஆகல. அதுக்குள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரு விஷயத்த சொல்றாங்க, இல்ல நாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு கூட எந்த விதமான இதுமே சைன் பண்ணல அப்படின்னு சொல்லி. இதையேதான் பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு. திமுக எல்லாத்துலயுமே அறகுறையா தான் இருக்காங்க. இப்போ ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நாங்க எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே போடலன்னு சொல்றாங்க. திமுக எந்த அளவுக்கு புழுகு வேலைகள் செய்துட்டு இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிரும்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அன்புமணி அவர்கள் சொன்ன இந்த இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் அதெல்லாம் கிடையாது, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் கையெழுத்து போட்டிருக்கு, கூடிய விரைவில் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமான பதிலா சொல்லியிருக்காங்க தான். ஆனா அதிமுக சார்பில் இதை எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா, இதை சொன்னது யாரு? டிஆர்பி ராஜா அவர்களா? அவர்கிட்ட தானே வெள்ளை அறிக்கைன்னு கேட்டப்போ ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சாரு, இவர்கிட்ட கேட்டா இப்படிதான் பதில் வரும்னு கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மைதானே? வெள்ளை அறிக்கைன்றத கேட்டா மக்களுக்கு அதை சப்மிட் பண்ணி இது நாம அக்ரிமெண்ட்னு காமிச்சா நம்ப போறாங்க. அதை விட்டுட்டு வெள்ளை அறிக்கை கேட்டா வெறும் வெள்ளை பேப்பரை காட்டுற கூட்டம் தானே நீங்க. எங்களால எப்படி நம்ப முடியும்? அதுவும் 14,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு இன்னுமா காதுல பூ சுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் இந்த மாதிரி சுத்தி சுத்தி அடி வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா அடி வாங்குவோன்றதுல மட்டும் திமுக குறிக்கோளா இருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கறதுல பல்வேறு குளறுபடிகள் இருந்து மக்கள் எல்லாரும் கடுப்பாகி டென்ஷன் ஆகி இதெல்லாம் நாங்க கேட்டோமா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ மறுக்கா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பள்ளிக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக விடுமுறை விட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஒரு நாள் ஸ்கூல்ல லீவ் விட்டு யாரை கேட்டு முகாம் நடத்துறீங்கன்னு கேட்டதுக்கு மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் என்ன சொன்னாரு? ஒரு நாள் லீவ் விட்டா பசங்க படிப்பென்ன வீணாவா போயிட போகுது அப்படின்னு கேட்டாரு. இப்போ அதே தப்பு மறுபடியும் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ ஏழை மாணவர்களோட கல்வினா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? ஒரு நாள் ஸ்கூல் லீவ் விட்டா என்ன ஆயிட போகுதுன்னு நீங்க ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டீங்களான்னு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் ரொம்ப காட்டமா அவரோட பதிவை போட்டிருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல நம்மளுடைய உடன்பிறப்புகளா இருக்கட்டும், திமுகவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா பாராட்டி ஆகணும். என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் சரி, அவங்களோட மன உறுதி யாருக்குமே வராது. ஏன்னா திமுக இப்படி அடிமையில அடி வாங்கிக்கிட்டே இருந்தாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் நடந்த முதல்வர் கோப்பைக்கான அந்த விளையாட்டு போட்டிகள்ல வென்றவங்களுக்கு பரிசு கொடுக்கிற நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் பதிவெல்லாம் போட்டிருந்தாரு. அதுல அவர் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சிறப்பா அவருடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதை பாக்குறப்போ எனக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தா நல்லா இருக்கும்னு தோன்ற அளவுக்கு வேலை பார்க்கிறாருன்னு அவரே குறிப்பிட்டிருக்காரு.
அப்பாடா, முதல்வருக்கு புரிதல் வந்துருச்சு. எப்படியோ நம்ம வேலையும் பார்க்க போறதுல நம்மள யாரும் புகழவும் மாட்டாங்க, அதனால நம்மளே நம்மள புகழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக இருக்க நிறைய பேரு இப்போ அவேர்னஸோட இருக்காங்க போல இருக்கு. அதனால அவங்களே புகழ்ந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு மக்கள் எல்லாரும் இப்ப கலாய்க்கிறாங்களாப்பா. தானா வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுல இவங்க 2 பேரும் சளைச்சவங்களே இல்லைங்கிற மாதிரியான 2 சிறப்பான சம்பவங்கள் சொல்லட்டுமா? ஒண்ணு, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில இந்த கரூர் ஸ்டாம்பேட பொறுத்த அளவுல ஆரம்பத்துல இருந்து சொன்ன விஷயம் என்ன, நாங்க 500 காவலர்களை வேலையில நிறுத்தணும், ஆனா இவங்க 10 சொல்றாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஆனா சட்டப்பேரவையில நாங்க 660 காவலர்களை நிக்க வச்சோன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுக்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பரையே மாத்தி மாத்தி சொல்றாரு. இதுலயே எங்களுக்கு முரண்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள், பாவம் அவருக்கு நோபல் பரிசு கனவு தகர்ந்து போச்சு. ஒரு பக்கம் அந்த கவலையில இருக்காரு. அந்த கவலைனாலதான் இப்படி பண்றாரான்னு தெரியல. பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு நடுவுல இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து இந்த பீஸ் பிளான் கொண்டு வந்த ட்ரம்ப் அவர்களை பாராட்டுற விதமா ஒரு பத்திரிகை ஒண்ணு அதை பத்தின ஆர்டிக்கலை போட்டிருக்காங்க. அதனுடைய கவர் பேஜ்லயும் ட்ரம்ப் அவர்களை தான் போட்டிருக்காங்க. நம்மளை பத்தி பெருமையா பேசுறா, நல்ல விஷயம் தானே. ஆனா ட்ரம்ப் அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. கீழே ஆங்கிள் இருந்து போட்டோ எடுத்ததுனால என்னுடைய முடியே தெரியாத மாதிரி போட்டோ எடுத்திருக்கீங்கன்னு பயங்கர டென்ஷன் ஆகி கோவமாயிருக்காரு. இப்ப இவங்க 2 பேரையும் பாக்குறப்போ மக்கள் உங்களை பாராட்டுற மாதிரி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, அப்படியே பாராட்ட வந்தாலும் உங்க வாயை கொடுத்து நீங்களே மாட்டிக்கிறீங்க, உங்க 2 பேருக்கு ஆக்சுவலா என்னதான் பிரச்சனை அப்படின்னு இப்ப எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜென்சி போராட்டம் இதை பொறுத்த அளவுல இப்போ உலக அளவுல பார்த்தோம்னா பல இடங்கள்ல இந்த ஜென்சி போராட்டம்ன்ற விஷயத்த கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ரொம்ப ஃபேமஸா தெரியணும் அப்படின்னா பங்களாதேஷ், நேபாள்ல இந்த ஜென்சிகள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு கவர்மெண்ட்டையே கவிழ்த்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டோம். அதே மாதிரியான ஒரு புரட்சி இப்போ மறுபடியும் மடகாஸ்கர் அப்படிங்கிறது ஒரு தீவு நாடு, அந்த நாட்டிலையும் எக்ஸாக்டா நேபாள், பங்களாதேஷ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி வேலை வாய்ப்பின்மை, ஊழல் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி மக்கள் போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அப்படியே இந்த ஜென்சி தலைமுறைன்னு சொல்லக்கூடிய இளம் தலைமுறையினர் உள்ள வந்து இது ஒரு பெரிய கலவரமாவே வெடிச்சு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சியை கவிழ்க்கப்பட்டிருக்கு. ஆண்டி ரோஜாலினோ அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபர் அங்க தலைமறைவாயிருக்காரு. சோ மறுபடியும் வேற கவர்மெண்ட் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் போய்கிட்டு இருக்கு. சோ அங்கங்க இந்த ஜென்சி பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. முக்கியமான காரணங்கள் இதுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஊழல் அதிகரிப்பும் வேலை வாய்ப்பின்மை அதிகரிப்பும் தான். சமீபத்துல பிரிட்டன் அதிபரான ஸ்டார்மர் அவர்கள் இந்தியாவை விசிட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு வளரும் சக்தியா மாறிட்டு வருது. நான் இந்தியாவை விசிட் பண்ணியிருந்த டைம்ல இந்த கார் உற்பத்தி பத்தி, ஹிந்தி பட தயாரிப்புகள் பத்தி இந்த மாதிரி நிறைய புதிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிரிட்டன் நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு. பிரிட்டன் அதிபர் மட்டுமானு கேட்டா கிடையாது, உலக தலைவர்கள் பலருமே நம்ம இந்தியாவையும் சரி, இந்தியாவினுடைய வளர்ச்சியவும் சரி, முக்கியமா பாரத பிரதமர் அவர்களையும் சரி புகழ்ந்து தள்ளுறதுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த ஒரு சில விஷக்கிருமிகள் நம்ம தான் நிம்மதியா இருந்தா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஹாக்கி தொடர் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹாக்கி தொடர்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடி இருக்காங்க. அதுல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அடிப்படையில 2 டீம் பிளேயர்ஸுமே கை குலுக்கி இருக்காங்க. உடனே அதை விமர்சிக்கிற விதமா ஏற்கனவே கிரிக்கெட்ல பல விஷயங்கள் பேசினாங்க, ஆனா எதுவுமே எடுபடி ஆகலன்னு தெரிஞ்சு பாத்தீங்களா ஹாக்கில இந்த மாதிரி பண்றாங்க, பாகிஸ்தான் கூட போய் கை கொடுத்திருக்காங்களேன்னு வழக்கம் போல இவங்களும் அரைச்சமாவே தான் அரைக்கிறாங்க. இப்ப இந்த திமுக கூட்டமா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி சோகால் சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, இல்ல நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, இந்த அரைச்சமாவே அரைக்கிறது, முட்டை கொடுக்கறது, எஸ்கேப் ஆகிறது, இதெல்லாம் கைவந்த கலையா வச்சிருப்பாங்க போல இருக்கு. இதெல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.